நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு சிறப்பாக பார்த்தீங்கன்னா சர்க்குருவனுடைய குரு பூஜை நடந்து முடிந்திருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பழனி கணக்கன்பட்டி சித்தரை பற்றிய மேலும் சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோவில் பகிர போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் ஒரு முறையாவது இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்று இருந்தீங்கன்னா அங்கு சென்று வந்த பிறகு உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய மாற்றம் என்ன, உங்களால் உணரக்கூடிய நல்ல உணர்வு என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் இந்த நேரத்தில் தான் குரு பூஜை சிறப்பாக நடைபெறுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய குரு பூஜை வெகு விமர்சையாக பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சித்தருடைய பூஜையில் கலந்து கொண்டு சென்றிருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்குருநாதருடைய சிறப்பாக என்ன, அவர் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, அவருடைய வாக்கை எப்படி அமைஞ்சிச்சு பற்றிய சில சுவாரஸ்ய பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோங்க. பழனியில இருந்து கணக்கன்பட்டி ஊர் பார்த்திங்கன்னா இருக்குதுல்ல, இங்கு மூட்டை சித்தர்னு ஒருவர் இருந்திருக்காரு. தற்போது பார்த்திங்கன்னா தன்னுடைய துலா உடலே அவர் துறந்துட்டாருங்க. சிலரெல்லாம் அவரை பார்க்க போனால் போடா இங்கே எதுக்குடா வந்த என துரத்திடுவாராம். சிலரை பார்த்து அந்த கல்லையெல்லாம் பொறுக்கி இந்த பக்கம் போடுன்னு சொல்வார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சித்த புருஷர்கள் தன்னால் இல்லாதவங்க. சிலரெல்லாம் இப்போது எப்படியோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் இப்போது கூட ஒரு மாட்டுகை போன்ற கொட்டகை போன்ற இடத்துல தான் வசிந்திருக்காரு. திடீர்னு 4 நாட்களுக்கு சாப்பிட மாட்டாரா, எங்கேயாவது போயிடுவாராங்க. எங்கேயாவது சென்று உட்கார்ந்து கொண்டே இருப்பாரா, எதையாவது சொல்லி கொண்டே இருப்பாரா. இதையெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது தான். சுவாமிகள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மகான்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக அவரே இந்த பழனியில் அறிந்தவர்கள் ஏராளம் பேருங்க. பழனியில் அவருக்கு பக்தராக இருந்த பணக்காரர் பல பேருன்னு சொல்லலாம். மூட்டை சுவாமிகள் நினைச்சிருந்தா அவங்க எப்படியோ பயன்படுத்திருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையோ வேறுங்க. நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை அகற்றுவதற்காக அவர் அவதரித்தாருன்னே சொல்லலாம். எவரெல்லாம் இவரிடம் பணமோ பொருளோ கொடுக்க வந்தாங்கன்னா முதல்ல அவங்களை விரட்டடிப்பாருங்க. எவரிடம் இருந்து சல்லி காசு கூட வாங்க மாட்டாரு. யாரிடமும் எதுவும் கேட்கவும் மாட்டாரு. இப்போது கூட இவருடைய சில பக்தர்கள் இதே கணக்கன்பட்டி ஊரில் இவர் தங்குவதற்காக ஒரு சிற்சபை கட்டி தந்தாங்க. அப்போது இதற்கு கூட இவர் முறையாக ஒப்புதல் தரலைங்க. அந்த அளவுக்கு எல்லோரிடமிருந்துமே ஒதுங்கி இருந்திருக்காரு. இதே கணக்கன்பட்டியில் அவருடைய சகோதரர் குடிசையில் வசித்தாராம். எப்போதாவது தான் சாப்பிடுவாருங்க. சகோதர வீட்டில் இருப்பவங்கள ஏதாவது ஒரு ஹோட்டலில் உணவு வாங்கிட்டு வான்னு சொல்லி தான் சாப்பிட்ருக்காரு. இவர் வாழ்ந்த 50 வருடங்களும் மூட்டை சுவாமிகளிடம் கார்களிலோ வேன்களிலும் வந்து பணத்தை கொட்ட முயன்ற கோடீஸ்வரர்கள் பல பேர். அப்படிப்பட்ட ஆசாமிகள் வந்தாலே எரித்து விடுவது போல இவர் பார்த்துருக்காரு. அடுத்த கணம் அந்த ஆசாமிகள் கிளம்பியே போயிடுவாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா காசு, பணம், உணவு, உடை, இடன்னு இப்படி எதுவுமே முக்கியம் இல்லைங்க. இவருடைய அவதார நோக்கமே பார்த்தீங்கன்னா வேறுங்க. அதனால்தான் இவர் பலரிடம் இருந்து தனித்துவமாக இருந்திருக்காரு. மேலும் இந்த கணக்கன்பட்டி கிராமத்துக்குள்ள தொடர்ச்சியாக இவர் பார்த்தீங்கன்னா தங்கியிருப்பது கடந்த சில வருடங்களுக்கு தான். அதற்கு முன்னால் அடர்ந்த மலையில் எங்கேயாவது தங்கியிருந்திருக்காரா. பழனி மலைக்கு எதிரே இருக்கக்கூடிய இடுமன் மலையில் சில காலம் தங்கி இருந்தாருன்னு சொல்லுவாங்க. பல நேரங்களில் இவர் எங்கே இருக்கிறாருன்னே பக்தர்கள் எவராலும் கண்டுபிடிக்க கூட முடியாதுங்க. உச்சி வேலையில் கொளுத்துற வெயிலில் மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ததிக்கின்ற ஒரு பாறையில் அமர்ந்து தியானத்தில் இருந்திருக்காரு. மூட்டைசாமிகளுடைய அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மழைக்காலத்தில் அதிக வோல்டேஜ் மின்சாரம் பாய்ந்து கொண்டு இருந்திருக்கு. மின்வயிறை ஒன்று அருந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் விழுந்து கிடந்துச்சு. இதை கண்டு அனைவருமே பயந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே செல்லாமல் இருந்திருக்காங்க. ஆனால் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக போய் அந்த வயிறை தன் கையால் எடுத்து அப்புறப்படுத்திட்டாருங்க. சுவாமிகள் இதே போல் தியானத்தில் ஒரு முறை பேச்சற்று கிடந்தபோது பதறி போட சேலத்து பக்தர் ஒருவர் தான் இவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு போயிருக்காரு.
அங்கு சுவாமிகளை பரிசோதித்த மருத்துவர்களும் பார்த்தீங்கன்னா மூச்சே இல்லை, இவர் இறந்து விட்டார்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதியும் மாச்சரையில் வச்சுட்டாங்க. அடுத்த சில மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமிகள் பழனியில் ஒரு மலையில் தவத்தில் இருப்பதாகவும் மாச்சுவரியில் சுவாமிகள் இருந்த அறை திறந்து பார்த்தபோது அவர் அங்கே இல்லைங்க. பழனி கல்லூரியில் வேலை பார்த்து வந்த பேராசிரியர் ஒருவரிட இன்ன தேதியில் இறக்கப் போகிறேன்னு முன்கூட்டியே சொல்லியிருந்தாராம். சுவாமிகளோ எந்த ஞான திருஷ்டிமுன்னா சுவாமிகள் சொன்னாரே தெரியலங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நெஞ்சு வலியின் காரணமாக உயிரிழந்திருக்காரு. இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி தான் இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்டு எந்த நேரமும் கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காருங்க. இவருடைய உடல் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை நிற கொண்ட சட்டையோ அழுக்கான வேட்டியும் மட்டுமே இவர் எப்போதும் அணிந்திருப்பார். அது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு பெரிய மூட்டையை வச்சுக்கிட்டு தான் தெரிந்திருக்காரு. அதனை எங்கு சென்றாலும் தூக்கி கொண்டே தான் போவார். அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாங்கன்னா ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டடிச்சிடுவார். கடவுளுடைய அனுகிரகத்தினால பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய பிறகு பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைந்துட்டாருங்க. பழனியிலிருந்து சுமார் திண்டுக்கல் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா பழனியில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊர் அமைந்திருக்குங்க. இங்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபட தொடங்கிட்டாங்க. மேலும் இவரை தரிசிக்க தினமும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு செல்வதை வழக்கமாக வச்சுருக்காங்க. தினந்தோறும் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும், காலை 7 மணிக்கு மேலே சிறப்பு மண்டல பூஜையும் நடத்துகிறாங்க. இந்த கடகன்பட்டி சித்தர் எந்த நேரமுமே பார்த்தீங்கன்னா பரட்டை தலையோடு அதற்கு மேலே ஒரு துண்டு வச்சு தலப்பா கட்டி தாங்க இருந்திருக்காரு. இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி வந்திருக்காரு. ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்களுமே அனைவரும் இவரை ஒரு பைத்தின்னு கல்லால் அடித்து விரட்டிட்டாங்க. இவர் அழுக்கு மூட்டையை கையில் வைத்து சுற்றி வருவதால் இவரை பழனி சுற்று வட்டார பொதுமக்கள் அனைவருமே இவரை மூட்டை சுவாமின்னு அழைச்சாங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய மலைகள் இருக்குதுல்ல, அதில் ஒன்று பழனி முருகன் கோவில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடுமன் கோவில். இதில் இவர் பார்த்தீங்கன்னா இடுமன் கோவிலில் தான் பல வருடங்கள் தங்கியிருந்திருக்காரு. ஒரு முறை பார்த்தீங்கன்னா இவர் மரத்தடியில் அமர்ந்திருந்த போது அந்த வழியே வந்த காரை மறைத்து வெளிவர சொல்லி அந்த பெண்மணியிடம் பார்த்தீங்கன்னா எதிரே இருக்கக்கூடிய கடையில் பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லைங்க, பிரியாணி வாங்கிட்டு வந்தா. கணக்கன்பட்டி சித்தரிடம் கொடுத்தா, ஆனால் இவர் வாங்கலை. அதே உன்னிடம் மகனிடம் கொடுன்னு சொல்ல. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த குடும்பம் மொத்தமும் சைவ குடும்பத்தினர். பிரியாணி சுவை பிடிக்காம மூக்கை பிடிச்சு வாங்கிட்டு வந்தா திறந்து பார்த்தபோது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதமாக மாறியிருக்கு. உடனே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கணக்கன்பட்டி சித்தரை வணங்கிட்டு வாய் பேச முடியாது இருந்த தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு பார்த்தீங்கன்னா பழனிமலை நோக்கி சென்றிருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா பழனிமலை செல்லக்கூடிய வழிக்கு எதிரே பார்த்தீங்கன்னா இவங்க காருக்கு எதிரே ஒரு லாரி வந்திருக்கு. இதனால பதறிய சிறுவனும் அம்மா வண்டி வருதுன்னு கத்த. இதுவரையுமே பார்த்தீங்கன்னா மகனுடைய வாய் பேசாமல் இருந்தது. வாய் பேசியதை கண்டு அதிர்ச்சியும் இன்பமும் அடைந்த பெண்மணியும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் முருகனை தரிசிக்காம மீண்டும் திரும்பி கடக்கன்பட்டி சித்தரை தரிசிட்டு சென்றிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு அதிசயங்களை இந்த கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்தியிருந்தார்னே சொல்லலாம். மேலும் இந்த சித்தர் பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகனுடைய அருளால் பல்வேறு மாற்றங்களும் அதிசயங்களும் நிகழ்த்திய பிறகு பார்த்தீங்கன்னா துலா உடல் ஈந்திருக்காரு. இந்த சித்தருடைய ஜீவசமாதியில் இன்றுமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குங்க. இவரை தரிசித்து சென்றாலே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நல்ல உணர முடியுது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகுதுன்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. மேலும் பழனிமலை முருகனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தரிசித்தாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கிடுங்க. போகசித்தர் 9 வகையான பார்த்தீங்கன்னா விஷயங்களை ஒரு சேர ஒன்றிணைந்து நவபாஷணமாக தயார் செய்த முருகப்பெருமானினுடைய சிலையில் வைத்து தரக்கூடிய பார்த்தீங்கன்னா தண்ணீர், பால், தேன், பஞ்சாமிர்தம் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம சாப்பிடும்போது நம்முடைய உடல் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கிடுங்க. இரவு கோவிலை சாற்றுவதற்கு முன்னாடி முருகப்பெருமானுக்கு சந்தனத்தை வச்சுடுவாங்க. இரவு முழுவதும் முருகப்பெருமான் சிலையிலிருந்து வேர்வை துளிகள் ஒன்று சேர்ந்து அந்த சந்தனத்தில் சேர்ந்துருக்கும். காலையில் நம்முடைய பார்த்திங்கன்னா நடை திறந்த பிறகு அந்த சந்தனத்தை பிரசாதமாக பக்தர்களுக்கு தருவாங்க.
அந்த சந்தனம் கிடைக்க பெற்றீங்கன்னா அது மருந்தாக மாறும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.